அனைவருக்கும் வணக்கம். திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். என்ன கருத்துன்னா, நேற்றைய சென்னை நகர ஆணையரின் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு மாஸ்டர் கிளாஸ். பலரும் பல வதந்திகளை சமூக வலைதளங்களில் வாந்தி எடுத்து ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்கும் பொழுது காம் அண்ட் கம்போஸ்டாக பத்திரிகையாளர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலளித்துள்ளார். இதன் பின்னரே குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறந்தது. வதந்தி பரப்பியவர்கள் வயிற்றில் புலி கரைந்தது. சமூக ஊடகங்கள் பொய் சொல்வதற்கும் வதந்தி பரப்பி சமூக பதட்டத்தை உருவாக்கவும் பயன்படுத்தப்படும் இந்த காலகட்டத்தில் சென்னை காவல் ஆணையர் பாராட்டும் வகையில் செயல்பட்டிருக்கிறார். சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்களை வெளிப்படையாக பாராட்டி எழுதியிருக்கிறார் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர். இதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சென்னை உயர்நீதிமன்றம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு விசாரணையின் போது காவல் ஆணையர் அருண் அவர்களை லெஃப்ட் ரைட் வாங்கியது. அவர் மீது அடுக்கடுக்கான கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டு அவர் எப்படி எஃப்ஐஆர் கசிய விடுவார், எப்படி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவார் என்றெல்லாம் நீதிமன்றம் கடிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்தது. நீதிமன்றம் ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறது. திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் அந்த நபரை வாழ்த்தி எழுதுகிறார், பாராட்டுகிறார், கொண்டாடி கொண்டிருக்கிறார். அப்படின்றால் திமுக அரசு என்ன செய்தியை சொல்ல வருகிறது? சரவணன் மூலமாக நீதிமன்றமெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, நீதிமன்றம் காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னால் நாங்கள் எடுத்துருவோமா என்று திமுக அரசு நீதிமன்றத்தை சரவணன் மூலமாக மிரட்டுகிறதா என்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. இல்லைனா இந்த நேரத்தில் இப்படி எழுத வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குது? பேசாமல் இருக்கலாம் இல்லையா? சரி, நீதிமன்றத்தினுடைய கருத்தில் உங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது என்றால் அமைதியாக இருங்கள். இவ்வளவு சந்தேகம், ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய சந்தேகத்தை தான் நீதிமன்றம் எழுப்பியது. பாராட்டிட்டு இருக்கிறாருங்க, வாழ்த்திட்டு இருக்கிறார். ஆரம்பம் தொட்டே இந்த வழக்கில் நமக்கு நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்தது. நமக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே சந்தேகமும் கேள்வியும் இருந்தது. நீதிமன்றமும் அந்த சந்தேகங்களை, கேள்வியைத்தான் எழுப்பியது. இப்போ இவருடைய இந்த பதிவெல்லாம் பார்க்கிற போது நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் மேலும் மேலும் அதிகமாகிறது. நாம் நினைத்ததெல்லாம் சரிதானோ என்கிற இடத்திற்கு இவருடைய பதிவுகள் நிற்கிறது. கூடுதலாக எந்த இடத்தில் நமக்கு சந்தேகம் வருது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுவரை இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலை. முதலில் இந்த சம்பவம் நடந்ததும் பேசியிருந்திருக்க வேண்டியதே அவர் தானேங்க. அவர் தானே பேசியிருந்திருக்கணும். சம்பந்தப்பட்ட மாணவிக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கலாம், தைரியத்தை கொடுத்திருக்கலாம். உறுதியாக இருங்கள், என்ன நடந்தாலும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்கிற தைரியத்தை கொடுக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்? சரி, வழக்கின் பின்னால் யார் இருக்கிறா என்ன, இதெல்லாம் ரெண்டாவதுங்க, அதை விடுங்க. முதலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த மாணவிக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்கிற தைரியத்தை கொடுத்திருக்கணுமா இல்லையா? எஃப்ஐஆர் வரைக்கும் வெளியாகுது. அப்போ முதலமைச்சர் பேசியிருக்கணுமா இல்லையா? அப்போ ஏன் பேசலை? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது வரைக்கும் வாய் திறக்கலை இந்த சம்பவம் குறித்து. தன்னுடைய எக்ஸ் தளத்தில் எதையெல்லாமோ பேசுகிறார், எழுதுகிறார். மன்மோகன் சிங் அவருடைய மறைவு பற்றியெல்லாம் நிறைய செய்திகளை எழுதுகிறார், வேறும் நிறைய செய்திகளை எல்லாம் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த மாணவியினுடைய விவகாரம் குறித்து ஒரு பதிவு கூட இல்லை, எதுவுமே பேசலை. இவரும் பேசவில்லை, மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அவரும் பேசவில்லை. ஏன் பேசவில்லை? ரெண்டு பேரும் ஏன் பேசவில்லை? ஏன் பேசாமல் நீங்கள் மௌனம் காக்கிறீர்கள்? உங்களுடைய மௌனம் யாரை பாதுகாப்பதற்கான மௌனமாக இருக்கிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. 70 சிசிடிவி ஃபுட்டேஜில் 56 சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகலையாங்க, வேலை செய்யலையா அண்ணா பல்கலைக்கழகத்தில்? இதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? அது எப்படிங்க 70ல் 56 வேலை செய்யாமல் போச்சு அப்படின்னா? இந்த வழக்கில் ஒரு சார் ஒருத்தர் இருப்பதாக சொல்கிறார்கள் இல்லையா? அந்த சாருக்கும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேலை செய்யாமல் போனதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ என்கிற சந்தேகம் எழுகிறது. இந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், யாருமே தப்பித்து விடக்கூடாது. இந்த வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அவங்களுடைய அதிகாரத்தை வைத்தோ இல்லை பணபலத்தை வைத்தோ எதை வைத்துமே யாருமே தப்பித்து விடக்கூடாது என்கிற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறது. நீதிமன்றம் அப்படி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறது என்றால், அப்போ இதன் பின்னால் மிக முக்கியமான நபர்கள் இருப்பார்களோ என்கிற ஒரு சந்தேகம் நீதிமன்றத்திற்கு வந்த காரணத்தால் தான் நீதிமன்றம் இப்படி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறது. இந்த காவல் ஆணையர் அருண் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இல்லையா? ஏற்கனவே இவங்க பொள்ளாச்சி வழக்கு என்றெல்லாம் இந்த வழக்கை பற்றி பேசுகிற போது திமுகவினர் பேசுகிறாங்க இல்லையா? அந்த பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியினுடைய தகவலை எஸ்பி பாண்டியராஜன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிற போது நீதிமன்றம் அதை கண்டித்தது.
எப்படி நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தகவலை எப்படி நீங்கள் வெளியிடுவீர்கள் என்று சொல்லி கடுமையாக எச்சரித்ததோடு இல்லாமல் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டது. எப்படி இந்த மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இப்போது இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று அந்த மாணவிக்கும் அந்த மாணவி குறித்த தகவல் வெளியே வந்த காரணத்தால் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு நீதிமன்றம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் எஸ்பி பாண்டியராஜன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருந்தது. அந்த அரசு, அதிமுக அரசு பாண்டியராஜன் மீது நடவடிக்கை எடுத்தது. அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவரை காத்திருப்போர் பட்டியல் வைத்தார்கள். பொள்ளாச்சி வழக்கில் நமக்கு அதிமுக அரசின் மீது நிறைய விமர்சனங்கள் உண்டு, அது வேறு. ஆனால் இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு மீறப்படாமல் பாதுகாக்கப்பட்டது. இப்போ காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லையா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அருணை பாதுகாக்கிறதா திமுக அரசு? ஏன் இவ்வளவு சிரமப்படணும் திமுக அரசு? அருண் அவர்களை ஏதோ ரொம்ப அவரை ஒரு மனித புனிதர் போன்று சித்தரிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, தேவையில்லையே. நீதிமன்றம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு இவர் மட்டுமல்ல, சரவணன் மட்டுமில்லை, திமுகவினுடைய ஃபேக் ஐடியால் எல்லாம் இருக்கிறது இல்லையா, இவர்கள் எல்லோரும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் எழுதியிருந்தார், நீதிமன்றத்தின் மூலமாக இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க சிலர் என்று சொல்லி. நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் எடுப்பார்கள். வேறு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா இல்லை என்றால் இப்போ நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகு நீங்கள் எடுப்பீர்களா இல்லை என்பது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நமக்கு என்னென்னா, இந்த வழக்கு அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த வழக்கு குறித்து பேச வேண்டும், தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நேற்று வரைக்கும் ஓரளவுக்கு பலர் பேசினார்கள். இன்னைக்கு காலையிலேருந்து இந்த வழக்கு குறித்த பேச்சுகள் எல்லாம் இல்லை, பெரிய அளவில் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இது எப்போதுமே அப்படி தான். இது போன்ற வழக்குகள் வருகிற போது 2 நாள் 3 நாள் பேசுவார்கள், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை நோக்கி நகர்ந்து விடுவார்கள். ஆனால் இந்த வழக்கு குறித்து நாம் தொடர்ந்து பேசத்தான் போகிறோம். யார் பேசாவிட்டாலும் இந்த வழக்கு குறித்து, இதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளையும் குறித்து நம்ம தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே தான் இருக்க போகிறோம். மக்கள் மன்றத்தில் இந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்க போகிறோம். அதில் எந்த விதமான சமரசமும் நாம் செய்ய போவதில்லை. குற்றவாளி யாராக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய பின்புலம் கொண்ட குற்றவாளிகள் இதில் இருந்தாலும், எத்தனை பேர் இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த மாணவிக்கான நீதி வழங்கப்பட வேண்டும். இது அந்த மாணவிக்கான பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெண்களுக்குமான பிரச்சனை. பெண்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அப்போதான் இந்த நாட்டு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். ஏற்கனவே எஃப்ஐஆர் எல்லாம் கசிய விட்டீங்க. பாதுகாப்பு உணர்வு வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் கடுமையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதன்மையான ஊடகங்கள் இதை பற்றி பேசியிருக்கணும் இல்லையாங்க? இதை பற்றி பேசணும் இல்லையா? எத்தனை ஊடகங்கள் பேசியது, எத்தனை ஊடகங்கள் விவாதம் நடத்தியது? இது குறித்து அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள். விவாதங்கள் எல்லாம் நடத்துகிறாங்க, எதை பற்றி எல்லாமோ விவாதங்கள் நடத்துகிறாங்க. இந்த பிரச்சனை குறித்து எத்தனை ஊடகங்கள், எத்தனை நாட்கள் நீங்கள் விவாதம் நடத்தினீர்கள்? எதையெல்லாமோ விவாதம் செய்யக்கூடிய நீங்கள் மிக முக்கியமான ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவாக இருக்கக்கூடிய இதை ஏன் பேசவில்லை? அப்போ ஊடகங்களுடைய அமைதி, தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அமைதி, துணை முதலமைச்சருடைய அமைதி, காவல் ஆணையர் அவரை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை திமுக செய்வது, இதெல்லாம் பார்க்கிற போது இதன் பின்னால் ஏதோ ஒரு முக்கிய புள்ளி சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் எழுவதை தவிர்க்க முடியல. அந்த சந்தேகத்தை எல்லாம் உறுதிப்படுத்தும் விதத்தில் தான் எஃப்ஐஆரே தவறாக இருக்கிறது. நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எஃப்ஐஆர் எப்படி இருக்குன்னா, மாணவி மீது குற்றம் சாட்டுவது போல் இருக்கிறது. இது என்ன எஃப்ஐஆர் எழுதியிருக்கிறீங்க நீங்கள் என்று சொல்லி எஃப்ஐஆரையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது நீதிமன்றம். அப்போது எஃப்ஐஆர் போடுகிற நேரத்திலிருந்தே இவர்கள் யாரையோ பாதுகாப்பதற்கு நகர்கிறார்களோ என்கிற சந்தேகம் அதிகமாகி கொண்டே செல்கிறது. நிறைய போராளிகள் இருந்தார்கள் கடந்த ஆட்சி காலத்தில். நிறைய போராளிகள் சின்னதாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு குண்டூசி விழுந்து ஒரு சத்தம் கேட்டாலே உடனே கொந்தளிப்பதற்கு, போராட்டங்களை நடத்துவதற்கு நிறைய புரட்சியாளர்கள் இருந்தார்கள். சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், நடுநிலையாளர்கள், பெரியாரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், மனித உரிமை போராளிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், ஜனநாயகவாதிகள், முற்போக்காளர்கள், எத்தனை போராளிகள் உருவெடுத்தார்கள். எல்லா போராளிகளும் எங்கே போனீங்க? யாரையுமே காணல. எங்கே சென்றீர்கள் நீங்கள்? ஒருத்தர் கூட காணலையே, பேசவே இல்லையேங்க. பத்திரிகையாளர்கள் எங்கே போனீங்க? நீங்கள் பேசாமல் அமைதி காக்கிறார்கள் என்றால் சந்தேகம் அதிக அளவிலே வருகிறது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? நீதிமன்றம் தான். நீதிமன்றம் இப்போது அமைத்திருக்கக்கூடிய 3 நபர் விசாரணை குழு இருக்கிறது இல்லையா, அந்த குழு தன்னுடைய விசாரணை இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறது. நாளைய தினம் தேசிய மகளிர் ஆணையம் அவர்கள் விசாரணை ஆரம்பிப்பதாக செய்திகள் இருக்கிறது. இந்த 3 பேர் கொண்ட இந்த விசாரணை குழு அவங்க விசாரணையை நேர்மையோடு துணிச்சலோடு நடத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன்னா வேறு வழி இல்லை.
இந்த வழக்கு இதில் வந்து எவ்வளவு குளறுபடிகள் எவ்வளவு மோசடிகள் நடந்தது என்பதெல்லாம் நீதிமன்றம் நேற்றைக்கு தெளிவாகவே சொல்லியது. நீதிமன்றமே சந்தேகங்களை கேள்வி எழுப்பியிருக்கிறது. இவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தால் தான் புதிதாக நீதிமன்றமே ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறது. அந்த குழுவாவது குறைந்தபட்சம் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாது விசாரணையை நடத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய பெருத்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையாக இப்போது அந்த குழு இருக்கிறது. அவர்கள் துணிச்சலோடு இந்த வழக்கை நடத்த வேண்டும். யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய பின்புலம் கொண்டவன் இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பார்ப்போம் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு குறித்து என்னென்ன நகர்வுகள் நடக்க போகிறது, என்னென்ன தகவல்கள் வர இருக்கிறது, நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான குற்றப்பத்திரிகை இந்த குழுவால் தாக்கல் செய்யப்படுகிறது, வழக்கு எதை நோக்கி நகரப்போகிறது என்பது பற்றி எல்லாவற்றையும் நம்ம வந்து தொடர்ந்து நாம் பேசத்தான் போகிறோம். இதை நம்ம கடந்து சென்று விடக்கூடாது. சாதாரணமாக அப்படி கடந்து சென்று விடக்கூடிய ஒரு பிரச்சனை இது அல்ல. இதை திசை திருப்புவதற்கு, இதை கடந்து செல்வதற்கு பலரும் பல கோணங்களில் வேலைகளை செய்யலாம். ஆனால் நாம் தொடர்ந்து இது குறித்து பேசிக்கொண்டே தான் இருக்க போகிறோம். நீதி கிடைக்கிறது வரைக்கும், இதற்கு ஒரு முடிவு தெரிகிறது வரைக்கும் இது குறித்து நம்ம பேசுவதை நிறுத்தப் போவதில்லை.